திருப்பாவை 11 கற்றுக்கரவை. ஆண்டாளும் தோழிமாரும் ஒரு வீட்டு முற்றத்தில் புகுந்து அந்த பெண்ணை எழுப்பும் பொருட்டு முகில்வண்ணன் பேரை பாடுகிறார்கள். ஏன் முகில்வண்ணன் பேர் பாடுகிறார்கள்? பெரியாழ்வார் சொல்கிறார், மண்ணில் பிறந்து மண்ணாகும் மானிடப் பெயர் வைக்காமல் கண்ணுக்கினிய கருமுகில் வண்ணன் நாமமே நண்ணுமின் நாரணன் தம் அன்னை நரகம் புகாள். மேலும் ஊத்தைக் குழியில் அமுதம் பாய்வது போல் உங்கள் மூத்திரப் பிள்ளையை என் முகில்வண்ணன் பேரிட்டு அழையுங்கள் என்று சொல்கிறார். உங்கள் குழந்தைகளுக்கு முகில்வண்ணன் பேரை வைத்து அழையுங்கள் என்கிறார். திரண்டு எழுதழை மழைமுகில் வண்ணன் குழலோசை கேட்டு ஆவினங்கள் மெய்தல் மறந்தன என்கிறார் திருமங்கையாழ்வார். அன்று நப்பிண்ணை பிராட்டிக்காக பார் அணங்கு இமில் ஏறு ஏழும் முன் அடர்த்த பனிமுகில் வண்ணன் என்று 7 எருது அடக்கிய குளிர்ந்த மேகம் போன்றவன் கார்முகில் வண்ணன் என்கிறார். ஆர்மலி ஆழி சங்கொடு பற்றி ஆற்றலை ஆற்றல் மிகுத்து கார்முகில் வண்ணா கஞ்சனை முன்னம் கடந்தனின் கடுந்திரல் தானோ. கூர்மையான சக்கரம் ஆழியையும் கையில் ஏந்தி மிகுந்த ஆற்றலுடன் நீ கம்சனை எதிர்கொண்ட உன் பராக்கிரமத்தை கூறுகிறேன் கார்முகில் வண்ணா என்கிறார். நம்மாழ்வார் தென்திருப்பேரையில் வீற்றிருந்த வானப்பிரான் மணிவண்ணன் கண்ணன் என்றும் காதல் கடலின் மிக பெரிதால் நீலமுகில் வண்ணத்து எம்பெருமான் என்றும் நிகரில் முகில்வண்ணன் நேர்மியான் என் நெஞ்சம் கவர்ந்தனை ஊழியானே என்று முகில்வண்ணன், கார்முகில்வண்ணன், பனிமுகில்வண்ணன், நீலமுகில்வண்ணன், நிகரில் முகில்வண்ணன் என்று அவன் பேரை பொற்கொடி போன்ற பெண்ணை எழுப்ப பாடுகிறார்கள். கரவை பலவற்றை கறந்து எதிரிகளை அவர் இடத்திலேயே சென்று எதிர்கொள்ளும் யாதவ குலத்து அழகிய பெண்ணே, புற்றிலிருந்து வரும் அரவு போன்ற இடையையும் மயில் போன்ற எயிலையும் உடைய பெண்ணே, நாங்கள் இங்கு முகில்வண்ணன் பேர் பாடக் கேட்டு சிற்றாதே பேசாதே கிடக்கிறாயே. நீ இப்படியே என்றென்றைக்கும் கிடக்க முடியுமா? வா என்று அழைக்கிறார். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து உன் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட